ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஆன் ஏர். ஒரு மனுஷனால தன்னோட இறுதிச் சடங்கை நேர்ல அட்டன் பண்ணவே முடியாது. அதாவது நம்மளோட ஃபியூனரல்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க, நம்மளை பத்தி அங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா தன்னோட சொந்த இறுதிச் சடங்கையே நேர்ல அட்டன் பண்ண மனுஷங்களோட 10 ஷாக்கிங் கேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10, நொவேலா ருக்குண்டோ. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நொவேலா ருக்குண்டோ அவங்களோட ஸ்டெப் மதரோட இறுதிச் சடங்குல கலந்துக்கிறதுக்காக அவங்களோட ஹோம் டவுனான புருண்டிக்கு வராங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்காங்க. உடம்பு சரியில்லாதனால காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. அப்போ நொவேலாவோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. காலை அட்டன் பண்ண நொவேலா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரூமை விட்டு வெளியே போய் வாக் பண்ணிட்டு வா, ஃப்ரெஷ் ஏரை பிரீத் பண்ணா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லி நொவேலாவும் ரூமை விட்டு வெளியே வாக் பண்றதுக்காக போறாங்க. அங்க ஒரு ஆள் இவங்களை பார்த்து நடந்து வரதையும் பாக்குறாங்க. அவன் கையில ஒரு கன் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. கன் மேன் இவங்களை பார்த்து கார்ல ஏறலன்னா அவங்களை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். உடனே நொவேலாவும் பயந்து போய் கார்ல ஏறிடுறாங்க. காருக்குள்ள இன்னும் 2 நபர் இருக்காங்க. நொவேலாவை ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போய் சேர்ல செயினை வச்சு கட்டி போட்டுறாங்க. அப்புறம் நொவேலா கிட்ட உன்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக உன்னை கொல்ல நினைக்கிறான் அப்படின்னு கிட்னாப்பர்ஸ் கேக்குறாங்க. ஆனா நொவேலா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்கள ஒருத்தன் நொவேலாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி நொவேலா எங்க கிட்டதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அவளை உடனே கொன்னுடுங்க அப்படின்னு போன்ல தன்னோட ஹஸ்பண்டோட குரலை கேட்ட நொவேலாவுக்கு தூக்கு வாரி போட்டுருச்சு. நொவேலாக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவளை கொண்டுட்டு பாடியை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டதும் அங்கேயே மயக்கம் போட்டுறாங்க. கிட்னாப்பர்ஸ் அவங்க மூஞ்சில தண்ணியை தெளிச்சு எழுப்புறாங்க. கண்ண முடிச்ச நொவேலாக்கு குடிக்க தண்ணியும் கொடுத்துட்டு, பயப்படாதீங்க, நாங்க உங்களை கொல்ல மாட்டோம், ஏன்னா பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், அது எங்களோட பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் உங்களை கடத்தணும்னு கேக்குறீங்களா? ஒருவேளை நாங்க முடியாதுன்னு சொன்னா உங்க ஹஸ்பண்ட் வேற யாராவது கேங் கிட்ட பேசி உங்களை கொண்டு இருப்பாரு, அதனாலதான் உங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு நொவேலாவோட ஹஸ்பண்ட் பேசின போன் கால் ரெக்கார்டிங்ஸ் இருக்கிற மெமரி கார்டை நொவேலா கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. நொவேலாவும் ஆஸ்திரேலியாவுக்கு திரும்ப வராங்க. இங்க வந்து பார்த்தா நொவேலாவோட ஹஸ்பண்ட் இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நொவேலா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொல்லி இறுதிச் சடங்கு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. ஃபியூனரல் கிட்டத்தட்ட முடிய போற நேரத்துல அங்க வர்றாங்க நொவேலா. திடீர்னு நொவேலாவை உயிரோட பார்த்த ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான ஷாக். அவங்க கிட்ட ஓடி வந்து என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு. நொவேலா அவங்கள மன்னிக்க தயாரா இல்ல. அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட நொவேலாவோட ஹஸ்பண்ட் நொவேலா இன்னொருத்தருக்காக அவரை டிவோர்ஸ் பண்றதுக்கு இருந்ததாகவும் அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா விசாரணையில போலீஸ் இதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கோர்ட்ல அவருக்கு 9 வருஷம் சிறை தண்டனையும் கிடைக்குது. நம்பர் 9, டிமோத்தி டெக்ஸ்டர். 1980s மில்லியனரா இருந்த டிமோத்தி மக்கள் எல்லாரும் தன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்காக ஒரு பிளானும் பண்ணிருக்காரு. அவர் இறந்துட்டதாகவும் அவரோட இறுதிச் சடங்குல கலந்துக்க சொல்லியும் அவங்க ஃபேமிலி அனுப்புற மாதிரி ஒரு மெசேஜ இவருக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்காரு. தன்னோட இழப்பு கெஸ்ட எவ்வளவு பாதிக்குது, எல்லாரும் இவரை பத்தி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பாக்குறதுக்காக இப்படி ஒரு போலீஸ் ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணிருக்காரு நம்ம மில்லியனர். 3000க்கும் மேலானவங்க இந்த ஃபியூனரல்ல கலந்துக்கிறாங்க. அங்க ஒரு போலி காஃபினும் வைக்கப்பட்டிருக்கு. கெஸ்ட் எல்லாரும் அந்த போலி காஃபின் முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மில்லியனர் அரேஞ்ச் பண்ண போலி ஃபாதரியார் டிமோத்தியை பத்தி அவரே எழுதி கொடுத்த ஸ்பீச்ச மைக்ல படிக்கிறாரு. ஸ்பீச் முடிஞ்சதும் அந்த காஃபினை கொண்டு போய் புதைச்சிட்டும் வந்துடுறாங்க. ஃபியூனரலுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் விருந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கிச்சன்ல இருந்து பயங்கரமான சத்தம் கேக்குது. எல்லாரும் என்னன்னு ஓடி போய் பார்த்தா அங்க டிமோத்தி உயிரோட நின்னுட்டு இருக்காரு. அவரோட மனைவிய பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த கெஸ்ட் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அவர் எதுக்காக தன்னோட மனைவியை அடிச்சாரு அப்படின்னு கேட்டா நீங்களும் கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. இந்த போலி ஃபியூனரல் அவரோட மனைவிக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவங்க டிமோத்திக்காக சரியா அழுகலன்னு அப்படி செஞ்சிருக்காரு. நம்பர் 8, கில்பர்டோ அராகோ. 2012 ஜோஸ் மார்க்கஸ் அப்படிங்கிறவருக்கு ஒரு போன் கால் வருது. எடுத்து ஹலோன்னு சொன்னவருக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த பக்கம் பேசினது போலீஸ் இருந்துட்டு ஜோஸோட பிரதர் கில்பர்டோவை யாரோ மர்டர் பண்ணிட்டதாகவும் அவரோட பாடியை மார்ச்சுவரியில வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இதை கேட்ட ஜோஸ் உடனே மார்ச்சுவரிக்கு போய் டெட் பாடியை பாக்குறாரு. அது அவரோட பிரதரோட டெட் பாடி தானே கன்ஃபார்மும் பண்றாரு. ஜோஸோட ஃபேமிலி இறந்து போன கில்பர்ட்டாக்காக ஒரு ஃபியூனரலும் அரேஞ்ச் பண்றாங்க. ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கிறப்பவே பாத்தீங்கன்னா திடீர்னு வாசல்ல கில்பர்ட் வந்து நிக்கிறாரு. கில்பர்ட்ட திடீர்னு உயிரோட பார்த்ததுல நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. இன்னும் சில பேர் கில்பர்ட்டோட ஆவிதான் இங்க வந்து நிக்குதுன்னு சொல்லி ரொம்பவே பயந்தும் போயிருக்காங்க. நான் தான் கில்பர்ட்டோனும், நான் உயிரோட தான் இருக்கணும் அவர் சொல்லியும் யாருமே நம்பல. உடனே அவரை நீங்க வேணா வந்து என்ன கிள்ளி பாருங்க, அப்பனா நம்புவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கில்பர்ட்டோக்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூனரல் நடக்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவர் உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க ஃபேமிலி அதை ஒரு பிராங்க் கால்னு நினைச்சிருக்காங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஃபேமிலி அந்த டெட் பாடியை போலீஸ் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சு இறந்து போன மனுஷரோட உண்மையான ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் பேரு ஜெனிவால்டோ சாண்டஸ் காமா. இவர் பாக்குறதுக்கு அப்படியே நம்ம கில்பர்ட்டோ மாதிரியே இருந்ததுனாலதான் இந்த கன்ஃபியூஷன்.
நம்பர் 7, ஃபெலிக்ஸ் புஷ் பிரேசியேல். இந்த மனுஷனுக்கு தன்னோட சொந்த இறுதிச்சடங்க தானே கோலாகலமா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஆசை வந்திருக்கு. 1938ல இவரே ஒரு ஃபியூனரலும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அது அந்த நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதுக்காக 5 வருஷமா பிளான் போட்டு கிட்டத்தட்ட ஒரு திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 8000 மக்கள் இவரோட ஃபியூனரல்ல அட்டென்ட் பண்ணிருக்காங்க. இவர் தனக்குன்னு ஒரு அழகான காஃபினை ரெடி பண்ணி அதை ஒரு அமரர் ஊர்தியில ஏத்திட்டு டிரைவருக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து ஊர்வலமா வந்திருக்காரு. இவர் வண்டியில இருந்து கீழே இறங்கினதும் மக்கள் எல்லாரும் இவரை சுத்தி நின்னுக்கிட்டு ஆட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. எப்படியோ எல்லாரையும் சமாளிச்சு ஃபியூனரல் டென்ட்டுக்குள்ள வந்திருக்காரு ஃபெலிக்ஸ். அங்க பாதிரியார் தன்னோட இறப்புக்காக கொடுத்த ஸ்பீச்ச சேர் போட்டு உட்கார்ந்து கேட்டிருக்காரு. இவரோட ஃபியூனரல்ல நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. ராட்டினம்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நிஜமாவே ஒரு திருவிழா மாதிரி நடந்திருக்கு. ஃபியூனரல் மீட்டிங் முடிஞ்சதும் மக்கள் எல்லாரும் இவரை வந்து பார்த்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு 1943ல நிஜமாவே இறந்து போயிருக்காரு ஃபெலிக்ஸ். அவரோட கடைசி ஆசைப்படி அப்போ எந்த ஃபியூனரலும் கண்டக்ட் பண்ணலையாம். நம்பர் 6, காங் சென்யாங். இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபராம். ரெகுலரா இவர் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவரோட ஃபேமிலி டே டைம்ல இவர் ஒரு செயின்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்களாம். 2014ல ஒரு நாள் இவரோட ஃபேமிலியில எல்லாரும் வெளியில போய் அந்த சமயத்துல இவர் அந்த செயின்ல இருந்து கழட்டிட்டு எங்கேயோ போயிட்டாரு. வீட்டுக்கு திரும்பி வந்த அவரோட ஃபேமிலி இவரை காணோன்னு எங்கெல்லாமோ தேடி இருக்காங்க. ஆனா அவர் எங்கேயுமே கிடைக்கல. உடனே போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. 2-3 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில ஒரு டீகம்போஸ் ஆன பாடி மிதக்கிறத பாத்திருக்காங்க. அந்த பாடி பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட காங் மாதிரி இருந்ததுனால அவங்க ஃபேமிலியும் இது காங் தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபியூனரலும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த டெட் பாடியை தகனம் செய்ய போற நேரத்துல திடீர்னு அங்க வந்து நின்றுருக்காரு காங். காங்கோட ஆவிதான் இப்படி வந்து நிக்கிறதா நினைச்சு எல்லா மக்களும் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்களாம். அவங்களோட சேர்ந்து காங்கோட அப்பாவும் ஓடி இருக்காரு. அப்ப காங் அப்பான்னு சத்தமா கூப்பிட்டதும் அவரோட அப்பா திரும்பி வந்து காங்கோட கைகளை தொட்டு பார்த்திருக்காரு. அப்பதான் அது ஆவி இல்ல, உண்மையான காங் தான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.